ஒரு வழியா இந்த மாடலை இன்னைக்கு செய்கிற நேரம் வந்துருச்சு. ஒரு டைமில் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த மாடல். அதை இப்போ தான் நான் செய்கிறேன். நானும் ரொம்ப நாளாக வந்து இதை வாங்கி வச்சு செய்யணும், செஞ்சு போஸ்ட் பண்ணணும், ஸ்டோரி போடணும், யூடியூப்பில் காட்டணும்னு நினச்சிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமைஸ் ஆர்டர் வரும். நம்ம ஆர்டர் எடுத்து அவங்க கேட்குற செய்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குமா? ஸோ அதனால் நான் உட்காந்து புதுசாக செய்கிறதுக்குலாம் வந்து டைம் இல்லை. ஸோ என்னென்னா இந்த பட்டர்ஃப்ளை மேக்னெட் தான் ரீசெண்டாக வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. இப்போ கூட கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் சார்ம்ஸ்லாம் வாங்கிட்டேன், பட் செய்யவே இல்லை. நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாங்க, பெங்களூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஆக்சுவலாக வந்து பர்த்டே வந்து முடிஞ்சிச்சு. அந்த டைம் வந்து என்னோட மேரேஜ் முடிஞ்சு நான் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எடுக்காமல் இருந்த டைம் மெசேஜ். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு கைண்டாக மெசேஜ் பண்ணாங்க, அவ்வளோ ஹாப்பியாக மெசேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, காசு வந்து ஆக்சுவலாக நான் ரீஃபண்ட் பண்ணோம், அது பண்ணவே இல்லை, வாங்கவே மாட்டேன்ட்டாங்க என்கிட்ட. என்னென்னா எனக்கு பர்த்டே முடிஞ்சிச்சு, நான் அந்த அன்றைக்கி மெசேஜ் பண்ணேன் சிஸ், ஆனால் பர்த்டே முடிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து பண்ணி கொடுங்க, என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்கணும். என் ஃப்ரெண்ட் நேம் வந்து ஆயிஷா, ஸோ அதனால் ஏ போட்டு, அவங்க நேம் வந்து கோகிலா போல், அதனால் கே போட்டு கேட்டிருந்தாங்க. எப்படி ஃப்ரெண்ட்னா 10th வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் காலேஜ் ஆனனும் வந்துட்டு பிரியிற மாதிரி ஒரு இது. ஸோ அதனால தான் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் இருந்தாங்க. ஏகேன்னு போட்டு இனிஷியல் போட்டு ஒரு சாம் வச்சு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது வந்து நார்மலாக வந்துட்டு சாமு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்னெட் வச்சு கேட்டிருந்தாங்க. நான் பட்டர்ஃப்ளை மேக்னெட்டுன்னு கேட்டிருந்தாங்க. நான் நினச்சேன் சரி ஓகே, பட்டர்ஃப்ளை இனிஷியல் ப்ளஸ் வந்து மேக்னெட் வச்சு கேட்குற ஹாட் மேக்னெட் தான் நம்ம எல்லா வீடியோலையும் காட்டியிருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட பட்டர்ஃப்ளை மாடல் இருக்குன்னு தெரியாது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி நினச்சி கேட்டேன். அதுவான்னு சொல்லிட்டு இல்லை சிஸ், பட்டர்ஃப்ளை மேக்னெட் இருக்கும்ல அதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இப்போயாவது நம்ம செய்ய ஆரம்பிப்போம், வேலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட், அந்த பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் செய்ய ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக அவங்க கலர் சொல்லலை. ஃபஸ்ட் வந்து கிராக்கல் பீட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த பீட்ஸ்னாலும் பரவாயில்ல சிஸ், கலர் உங்கள் இஷ்டம், எதுனாலும் போட்டுக்கோங்க, கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கலர் பண்ணேன் கிளாஸ் பீட்ஸில், அது எனக்கு பிடிக்கல. அதோட தான் கிராக்கல் பீட்ஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் மேக்னெட்டு, அப்புறம் இனிஷியல் வந்துட்டு செயினில் ஆட் பண்ணி கொடுத்தேன். அவங்க செயினில் கேட்கல. இன்னொரு சாம் வைக்க முடியல, அது எனக்கு என்னமோ இடிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா தெரியல. ஸோ அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, இந்த சாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு சிஸ் இந்த மாதிரி நான் சாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, அதுக்கான அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் நான் எவ்வளோ சொல்லியும் கேட்குற மாதிரி தெரியல. பரவாயில்ல சிஸ், இருக்கட்டும், பரவாயில்ல சிஸ், பரவாயில்ல சிஸ்ன்னு சொல்லிட்டு கடைசி வரை அந்த சாம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வாங்கவே இல்லை. அவங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.